9th standard chapter 7 mensuration-ல exercise 7.1 பார்ப்போம். அளவியல்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பார்த்தீங்கன்னா first sum using Heron's formula find the area of a triangle whose sides are. அதாவது Heron's formula-வை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா area of the triangle நம்ம கண்டுபிடிக்கணும். முக்கோணத்தின் பரப்பளவு. ஸோ 3 சைட்ஸ் கொடுத்திருக்காங்க. ட்ரையாங்கிள்னாலே எத்தனை சைட்ஸ் இருக்கும்? 3 சைட்ஸ் இருக்கும். இப்போ Heron's formula-வுக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய 2 ஃபார்முலா முக்கியம். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஸ். அதுக்கு முன்னாடி கொடுத்திருக்கிற மெஷர்மெண்ட் நம்ம என்ன எடுத்து எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா A is equal to 10 cm, B is equal to 24 cm, C is equal to 26 cm. ஸோ கொடுத்திருக்கிறத வரிசையாக A, B, C அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா S உடைய ஃபார்முலா. அதாவது A plus B plus C divided by 2. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? Sக்கு A value is 10, B value 24, C value என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 26 divided by 2. ஸோ அப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அப்போ S is equal to 60 divided by 2. அப்போ S உடைய வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணிங்கன்னா 30. யூனிட்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர். ஸோ ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எதை கண்டுபிடிச்சாகணும்னு பார்த்தீங்கன்னா Sன்றதை நம்ம கண்டுபிடிச்சாகணும். A plus B plus C by 2ன்றது அதோடைய ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ ஹெரான்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், முக்கோணத்தின் பரப்பளவு. ஹெரான்ஸ் ஃபார்முலாவை படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ரூட்டு போட்டுக்கோங்க. ரூட்டு போட்டுட்டு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா S into S minus A into S minus B into S minus C. ஏரியா பரப்பளவு அப்படின்னாலே என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் யூனிட்ஸ், சதுர அலகுகள். இப்போ நமக்கு எல்லா வேல்யூஸுமே தெரியும். அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 30 இன்டூ எஸ் மைனஸ் ஏ. எஸ்ஸுக்கு பதிலாக 30 மைனஸ் ஏவை நம்ம என்ன வச்சுருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 10 ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. அடுத்தது எஸ் மைனஸ் பி. ஸோ 30 மைனஸ் பிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 24. அடுத்தது எஸ்ஸுக்கு பதிலாக 30 மைனஸ் சிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 26. இந்த மாதிரி ரூட்டு பாதியிலலாம் நிற்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக நம்ம போட்டு முடிக்கிற அளவுக்கு ஃபுல்லாக ரூட்டை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி போடணும். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 30 அப்படியே வச்சுக்கோங்க. 30ல் 10 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 20. ஸோ 30ல் 24 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 6. அதே 30ல் 26 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ இப்போது இதை நீங்கள் மொத்தமாக மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுக்கிறதுன்றது ஒரு டைப்பு. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நம்பர் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பெருசாக போகும். ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 30யை 2 15s எழுதலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 10s எழுதலாம். நம்மளோட சாய்ஸ். நான் இதை எப்படி எடுத்து எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா 10 3s 30. முடிச்சிட்டோமா? அடுத்தது 20 எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 10 டேபிளில் போகும். ஸோ 30யை முடிச்சிட்டோம். 20 எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 10 2s 20. இப்போ இதை எப்படி எடுத்து எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 2 3s அல்லது 3 2s. அதே மாதிரி 4 எப்படி எடுத்து எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 2 2s 4. இப்போது ரூட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதை நம்ம 2 into 5 பிரித்து எடுத்து எழுதலாம். ஆனால் எனக்கு இங்கேயும் 10 இங்கேயும் 10 2 தடவை வர்றதுனால ரூட்டுடைய கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பர் ரூட்டுக்குள்ளே வந்ததுன்னா அதை ஒரு தடவை ரூட் இல்லாமல் எடுத்து எழுதலாம். ஸோ அப்போ 2 தடவை வந்துருச்சுங்களா? ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஒரு தடவை ரூட் இல்லாமல் எடுத்து எழுதலாம். அடுத்தது 3 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ 2 தடவை வந்ததுன்னா அதை என்ன பண்ணலாம்? ஒரு தடவை ரூட் இல்லாமல் எடுத்து எழுதலாம். ஆல்ரெடி நம்பர் இருக்குதுன்றதுனால இன்டூ போட்டுக்கணும். அடுத்தது என்ன லெஃப்ட் ஓவர்? இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. 2 தடவை வருது. அப்போ ஒரு தடவை ரூட் இல்லாமல் எடுத்து எழுதுறோம். அதே மாதிரியே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 தடவை 2 இருக்குது. அதை ஒரு தடவை ரூட் இல்லாமல் வெளியே எடுத்து எழுதலாம். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10 3s என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 30. ஸோ 30 இன்டூ 2 2s என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. 30யையும் 4யும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்படி தான் ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளை கண்டுபிடிப்போம். அவ்வளவுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.